வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நான் ஏற்கனவே சில இதுல சொல்லியிருக்கேன். அதாவது மற்றவைன்னு நிறைய இருக்குது. நம்ம தமிழ் நிலம் ஏ ரிஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா பல கிராமங்கள்ல இன்னும் மற்றவை மற்றவைன்னு அது என்ன மற்றவைனா எவ்வளவு கிளாசிபிகேஷன், அது எவ்வளவு ரிமார்க்ஸ், அது மற்றவைன்னு இருக்குது. அதை இன்னும் சரி பண்ணாம இருக்கிறாங்க நிறைய கிராமங்கள்ல. சில மாவட்டங்கள் மட்டும்தான் அதை சிரத்தை எடுத்து செய்து கரெக்டா பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட எனக்கு சரியா தெரியல. மற்றவைன்னு எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லயுமே இருக்குது. அதுல முக்கியமா நம்ம மாவட்டத்துல இருக்கு. இப்ப அத நம்ம யூடிஆர் பதிவேடு, நில உடைமை மேம்பாட்டு திட்ட பதிவேடு பார்த்து ரிமார்க்ஸ்ல என்ன இருக்கோ இந்த மற்றவை நம்ம இது மாதிரி சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பருக்கு டைப் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுங்க. அத நான் மற்றவைன்ட்டு நம்ம இதுல ரெடி பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி அடங்கல் ரெடி பண்ணும் போது இதுல நம்ம அரசு வரைக்கும் ஃபில்டர் போட்டு பார்த்தா நிறைய மற்றவைன்னு இருக்கு. இதை எப்படி நம்ம சரி பண்றது? அதாவது இந்த மற்றவைக்கு பதில் என்ன இதுவோ வரணும் கரெக்டா. ஏரி உள்வாய், இந்த மற்றவை பதில் ஏரி உள்வாய். இது மாதிரி ஸ்டார் போட்டுக்கிறதுலாம் பெல்லுனுடைய இது மாதிரி ஏரி உள்வாய் அது மாதிரி கரெக்டா வரணும்ன்றதுக்கு எப்படி பண்ணலாம் ஐடியான்றத பார்க்கலாம். நம்ம இந்த ஃபில்டர் எடுத்துடுறோம். ஓகே, இப்போ நான் அதுல இருக்கிறத இங்க இருக்குது இல்லையா, இதை காப்பி பண்ணி எடுத்துன்னு இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்க பேஸ்ட் பண்ணிட்டு அந்த என்ன சொல்றது, அதாவது இதுல இருக்கிற இந்த டைப் ஏரியா எல்லாத்தையும் டெலிட் இங்கே கூட பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி எடுத்துன்னு போய் இங்க பேஸ்ட் பண்ணிக்கினேன். ஓகேவா, நம்ம சுலபமா இருக்கணும்ன்றதுக்கு தான் இந்த ஷீட்லயே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டவன இப்ப நம்ம ஃபில்டர் போடுறோம். ஓகே, அரசு வரைக்கும் வர மாதிரி ஃபில்டர் போடுறோம். அதுல ஃபர்ஸ்ட் இதை என்ன பாத்துக்கணும், நீங்க ஃபில்டர் கிளியர் பண்ணீங்க. இது PQR ஓகேங்களா, அது எத்தனை ரோ வரைக்கும் இருக்குதுன்னு பாத்துங்க. அதோட 1 2 3 எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா வைக்கலாம், கம்மியா தான் வைக்க கூடாது. எத்தனை ரோ இருக்கு, இது இதுக்கு நேரம் என்ன 769, நம்ம 800 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது நான் அந்த ரெஃபரன்ஸுக்கு சொல்றேன். இப்போ ஃபில்டர் போடுறோம். ஓகே, ஈஸியான ஃபார்முலா தான். அதாவது எக்ஸ் லுக்கப்ல என்ன பண்ணணும், எக்ஸ் லுக்கப்ல E35 சர்வே நம்பரு, F35 இது. ஓகேங்களா, இது என்னது F35, இது ரெண்டுமே கன்கார்டினேட் பண்ணி பார்க்கும்போது P1 அதாவது P2, நீங்க இதை P1ன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுல இருந்து 800 வரைக்கும். அதே மாதிரி Q1ல இருந்து Q ரோ 800 வரைக்கும் இருக்குது. ஓகே, அது 769 தான், நான் சும்மா போடுறேன். இது எல்லாமே இந்த எதெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் கரெக்டா போடணும். ஓகே, இப்போ E35யும் F35யும் கன்கார்டினேட் பண்ணி பார்க்கும்போது P1ல இருந்து P800 வரைக்குமோ இல்ல Q1ல இருந்து Q800 வரைக்கும், அதாவது ரெண்டுமே கன்கார்டினேட் பண்ணி ஒன்னா இருந்ததுன்னா, ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரிட்டர்ன் வேல்யூ. இதுதான் ரிட்டர்ன் அரே. இது ஆர், இந்த பக்கம் ரிமார்க்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, அதுதான். அப்படி இல்லைன்னா என்ன, இது பிளாங்க்ஸ், இஃப் நாட் ஃபவுண்ட் பிளாங்க்ஸ் ரிட்டர்ன் பண்ற மாதிரி இது எக்ஸ் லுக்கப். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த E35 F35 எல்லாம் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான். அது என்னவோ அது. இது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பாத்துங்க. அதாவது F1ல இருந்து இது 800 மாறாது. இதுக்கு நீங்க அதான் என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா. அதாவது F4 டாகிள் பண்ணினே இருந்தீங்கன்னா வரும். அதுல நமக்கு பிக்கு அப்புறம் டாலர், அதாவது பி அந்த ரோ நம்பருக்கு முன்ன டாலர் வரா மாதிரி வச்சுட்டா போதும். அதே மாதிரி இந்த
பி லாஸ்ட் ரோக்கும் அண்டு Q1 Q2. இப்போ R1 R2வும் அதே மாதிரி நம்ம மாத்தின்னு இருக்கோம். ஓகேங்களா, மாத்தின்னு என்டர் ஆச்சா அது வந்து என்னன்னா இதுக்கு நேரம் அனாதினம்ன்றது ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா, இந்த இது இப்போ இது அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம் வந்துடும். அப்படி இல்லைன்னா இது வந்து ஃபில்டர் போட்டுக்குது இல்லையா, அதனால ஃபில்டர் போட்டு இருந்தா வராது. இதை காப்பி பண்ணி கீழே வரைக்கும் எடுத்துன்னு போய் டபுள் கிளிக் ஒர்க் ஆகலாம் சொல்றேன். டபுள் கிளிக் பெரும்பாலும் ஒர்க் ஆகாது. அதுல இப்போ ஃபார்முலாஸ்ன்றதை கொடுக்கணும். ஓகேங்களா, நல்லா நாம வச்சுங்க, எஃப்எக்ஸ் ஃபார்முலாஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எது என்னவோ அதெல்லாம் கரெக்டா வந்துடும். அதை பாருங்க, கல்லாங்குத்துக்கு நேரம் கல்லாங்குத்துக்கு இது மற்றவனி இது, ஆனா இது வாய்க்கால் ஆச்சா. அதே மாதிரிதான் இது எல்லாம் நம்ம ஏற்கனவே டைப் பண்ணது இங்க வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அதை வந்து இங்க எடுத்துன்னு வரணும் இல்லையா. இப்போ இந்த மற்றவை இந்த ஏரி உள்வாய் இங்கெல்லாம் மற்றவினது. இப்போ வந்து இதுல ஒன்னியும் இல்லை, அதே மாதிரிதான் ஈக்குவல் டு இதை கொடுக்குறீங்க. ஓகே, இதை கொடுக்குறீங்களா, இதை வந்து காப்பி பண்ணீங்க. இந்த ஜேல கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ அழுத்தினீங்களா லாஸ்ட் வரைக்கும் போகும். அதுல F5 அழுத்தினீங்கன்னா ஒரு கோட்டு வரும். அதுல ஸ்பெஷல்ல விசிபிள் செல்ஸ் ஒன்லி கொடுத்துக்கின்னு அதுல ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துங்க, ஃபார்முலாஸ் கொடுக்கணும். ஓகே, ஃபார்முலாஸ் தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது அதுக்கு நேரம் என்னன்னாவோ அது இங்க வந்துடும். ஓகேவா, வந்துச்சுங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து இதெல்லாம் பண்ணாம விசிபிள் செல்ஸ் எல்லாம் பண்ணாம நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நடுவுல இருக்கிற இதெல்லாம் கூட கிளியர் ஆயிடும். ஓகேங்களா, அதுதான் நான் சொல்ல வரேன். விசிபிள் செல்ஸ் தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்துச்சா. இப்போ ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேர் அப்படியே இருக்கு. ஆனா நம்ம புறம்போக்குல போய் பார்த்தோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எம் இந்த இதுதான் ரெஃபரன்ஸ் ஆயிருக்கு நமக்கு. ஆனா என்ன, இங்கே வந்து வேல்யூ வரணும். இத நம்ம செகண்ட் டாலர் அதாவது செகண்ட் ஸ்டார் அழுத்தத்துக்கு முன்ன. அதனால என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆர் அழுத்துறீங்க. இதை அப்படியே காப்பி அப்படியே வச்சு வேல்யூஸ் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப பாருங்க, கல்லாங்குத்து மலை இதெல்லாம் வந்து என்னது இங்கே வந்து வேல்யூஸாவே வந்துச்சு. ஓகே, அதாவது இப்ப இந்த எம் ரெஃபரன்ஸ் பண்ணல, எம் காலம் ரெஃபரன்ஸ் பண்ணாம இங்கே வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்க 2 எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி எஸ் கொடுங்க. ஸ்டார்டிங் பேஜ் எது வேணுமோ வேணும் அதை கொடுத்துருங்க. பார்டர்ஸ் ஆர் டன் வந்துடும். ஓகே, இப்போ போய் பாருங்க, நமக்கு இதோ குடுமி விட்டு தாங்கள், ஜலால் விட்டு தாங்கள், இதுக்கு முன்னா அதெல்லாம் மற்றவன் இருந்தது இல்லையா, எல்லாம் வந்து கரெக்டா இருந்துச்சு பாருங்க. ஓகே, இதை நான் சொல்லணும் தான் வந்தேன். இது வந்து என்னன்னா ஒரு வருஷம் நீங்க முதல் வருஷம் வந்து இது மாதிரி ஜிஎல்ஆர் ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே இது மாதிரி ஒரு ஜிஎல்ஆர் என்னன்னா கவர்மெண்ட் லேண்ட் ரெஜிஸ்டர் இது மாதிரி வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கவர்மெண்ட் லேண்ட் வரைக்கும். ஓகேங்களா, அதுல கவர்மெண்ட் லேண்ட் வரைக்கும் இருக்கிறதுல நீங்க ரிமார்க்ஸ் பார்த்து மற்றவையெல்லாம் இது மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா நமக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு அடங்கல் ரெடி பண்ணும் போதும் இது மாதிரி உதவும். ஓகேங்களா, அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி பலர் திருப்பி திருப்பி கேக்குறீங்க, இதுல வந்து அரசுன்றத செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல நஞ்சை புஞ்சைன்னு வர இதுல இருக்கிறது எல்லாமே அந்தந்த இதுக்கு போகும். ஆனா இந்த நஞ்சை புஞ்சைன்றது மட்டும் டைரக்டா பட்டாதாரர் நம்பருக்கு தான் போகும். அதனால இது என்னவோ அதை நீங்க மாத்தணும். இது நஞ்சை அனாதினம்னா என்ன, நஞ்சை அனாதினம்ன்றத காப்பி பண்ணி எடுத்துனது இங்க நஞ்சை அனாதினம்ன்றத நீங்க மாத்தினீங்கன்னா தான் அது நஞ்சை அனாதினத்துக்கு போகணும். அதே மாதிரி இதுல தரிசுன்னு இருக்குதுன்னா அது வந்து நஞ்சை தரிசுக்கு தான் போகும். ஓகேங்களா, இங்க நஞ்சையோ இல்ல புஞ்சை தரிசோ இருக்குதுன்னா இது ஆனா இந்த ஊர்ல தரிசுன்றது இங்க வரல. அப்படி இங்க தரிசு இருக்குதுன்னா அத வந்து நஞ்சை எதுல எடுத்துன்னு போறீங்க, நஞ்சை அதாவது திரை ஏற்படுத்த தரிசா திரை
ஏற்பட தரிசான்றத செலக்ட் பண்ணி நீங்க போகணும். இல்ல அத புறம்போக்கு கூட எடுத்துன்னு போய்க்கலாம், உங்க இஷ்டம் தான். புறம்போக்கு நீங்க எதுல வரணும்ன்றீங்களோ அதை நீங்க நினைக்கணும். இந்த அனாதீனம்ன்றது எப்படி இதுல மாத்தல்னா எப்படி இதோ இதுல வருதோ, அதாவது என்னது இங்க இதுலயே வருது பாருங்க, பட்டாலியே வருதோ அதே மாதிரிதான் நீங்க இங்க தரிசு இருக்கிறத மாத்தல்னாலும் அது பட்டால் தான் வரும். இங்க நீங்க அதுக்குதான் என்னன்னா நஞ்சை, இது அனாதீனம்ன்றதுன்னா நஞ்சை அனாதீனம்னா அதை நஞ்சை அனாதீனம்னு மாத்தணும். அதே மாதிரி இங்க தரிசு இருக்குதுன்னா இந்த அரசுன்னு நீங்க இங்க ஃபில்டர் போடும் போது ஒரு சின்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்குது எப்படின்னா, இந்த அரசுன்னு நீங்க ஃபில்டர் போடும் போது இதுல நஞ்சை புஞ்சைன்ற ஆப்ஷனே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மிச்சம் எது இருந்தாலுமே அது அதுக்கு போக போகுது. ஓகே. ஆனா நஞ்சை புஞ்சைன்னு எதனா இருந்ததுன்னா அந்த நஞ்சை புஞ்சை பட்டாக்கே தான் போயிடும். ஓகேங்களா? அதனால நஞ்சை புஞ்சைன்றது இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது அனாதீனமா தரிசான்றதை பார்த்து அந்தந்த வகைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தணும். ஓகேங்களா? இத பலர் திருப்பி திருப்பி கேட்டுன்னு இருக்கிறீங்க. அதுதான் அது ஃபர்ஸ்ட் ஒண்ணு நீங்க அனுப்பினவனே சொல்றது அதுதான், 10 கேட்டகரிஸா நீங்க மாத்தணும் அப்படின்றதுதான் சொல்லும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல நஞ்சை அனாதீனம், புஞ்சை அனாதீனம், தீர ஏற்படாத தரிசு, தீர்வு செய்யப்படாத தரிசுன்னு இருக்குது. இதில் தான் மாத்தணுமான்னு கிடையாது. இப்ப நீங்க தீர்வு ஏற்படாத தரிசு ஏதோ ஒரு தரிசு தான் இருக்குதுன்னா நீங்க இதையே தரிசுன்னு மட்டும் வச்சுக்கலாம். இதுல நீங்க என்ன மாத்துறீங்களோ அதை இங்க நீங்க தரிசுன்னு மாத்திக்கணும். ஓகேங்களா? இதுல தீர்வு ஏற்படாத தரிசு அப்படி இருக்குதுன்னா இதை நீங்க இது எல்லாத்தையுமே தரிசுன்னு மாத்திக்கணும். ஓகே. உங்க இஷ்ட பிரகாரம் தான். அதுல என்ன நீங்க வகைப்பாடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் அதை அப்படியே மாத்திக்கணும். இதுலயும் அது மாதிரி மாத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வகைப்பாடும் வரும். ஓகே. இப்போ இன்னைக்கு இந்த மற்றவை மாத்துறது பற்றி ஏற்கனவே டைப் பண்ணியிருந்தா, அதே மாதிரி ஏற்கனவே பல முறை சொல்லி கூட இந்த திருப்பி திருப்பி தரிசு ஏன் பட்டாதாரர்களை வர்றதுன்றது சந்தேகமும் நல்லா தெளிவா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோல சந்திப்போம்.